ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி 7 நாட்களுக்கான தினப்பலனை மேஷ லக்னத்திற்கு பார்க்க இருக்கிறோம். ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை. முதல் நாள் ஜூலை 26 சனிக்கிழமை, ஆயில்யம் நட்சத்திரம். மாலை மதியம் 3:51 வரைக்கும் இருக்குது. இன்றைய பலன் நமக்கு உற்பத்தி சார்ந்த தொழில்கள் நன்றாக இருக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு நன்றாக இருக்கும். வீடு வாகனம் வாங்கிறது மற்றும் விற்கிறது மற்றும் அனைத்து விதமான ட்ரேடிங் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும். ஸ்டேஷனரி மெட்டீரியல், எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது, ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்டது, ப்ளம்பிங் ஒர்க்கு, பைப்பிங் ஒர்க்கு, இது சம்மந்தப்பட்ட பணிகளில் ஈடுபடுறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். பொழுதுபோக்கு சாதனங்கள் விற்கிறாங்க இல்லையா, அதுவும் நல்லாயிருக்கும். அதனால் மதியம் 3:51க்கு மேலே சந்திரன் சிம்மராசிக்கு மாறிடுவார். மக நட்சத்திரம். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:22 வரைக்கும் இந்த மக நட்சத்திரம் தான் கேதுனுடைய நட்சத்திரம். ஃப்ரீயாக இருக்கும், கொஞ்சம் ஒர்க் ஃப்ரீயாக இருக்கும், ஈஸி கோயிங்காக இருக்கும். விளையாட்டு, பொழுதுபோக்கு இப்படி போகும். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும். அதே மாதிரி கலைகள் சம்மந்தப்பட்ட தெய்வ வழிபாடுகள் இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். திருமண காரியங்கள் சம்மந்தப்பட்டதுக்கும் நல்லாயிருக்கும். குழந்தைகள் சில பேருக்கு, நமக்கு கேது கெட்ட கிரகமாக இருந்தால் குழந்தைகள் சில பேர் ரொம்ப அடமண்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க, அடம் பிடிப்பாங்க, பிடிவாத குணத்தோடு இருப்பாங்க. இன்றைக்கி இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஜூலை 27 அன்னைக்கு மாலை 4:22 பூரம் நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். இந்த சுக்கிர நட்சத்திரம் சிம்ம ராசியில் இருக்கு இல்லையா, அந்த சுக்கிர நட்சத்திரத்தில் தான் கேது போயிட்டுருக்கார். அதனால் இன்றைக்கும் அதனுடைய ஈடுபாடுகள் தொடரும். யாரெல்லாம் கலை சார்ந்த பணிகளில் இருக்காங்க, ஐடியில் இருக்காங்க, ஒரு சினிமா துறையில் இருக்காங்க, மற்றும் ஒரு செய்தி விளம்பரத்துறை, இது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஸ்மார்ட் ஒர்க்கு, கமிஷன் வகை, கன்சல்டிங் வகை, இதுக்கெல்லாம் நல்லது பண்ணும். ரொம்ப நல்ல நாளாக இருக்கிறது. இது மறுநாள் திங்கட்கிழமை ஜூலை 28 நம்ம மாலை 5:34 வரைக்கும் இந்த பலன்கள் நன்றாக நடைபெறும். அதுபோக நமக்கு சுக்கிரன் என்பது பண பரிவர்த்தனைக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நாம் பாட்டுக்கும் ஏதாவது ஒரு மூளை உழைப்பு சார்ந்து நம்ம பண்ணக்கூடிய வெளிப்பாடுகள் ஒரு படைப்பாளிகளுக்கு இதெல்லாம் பலன் தரும். இப்போ 5:34க்கு மேலே திங்கட்கிழமை ஜூலை 28ஆம் தேதி உத்தர நட்சத்திரம். ஒரு பாதம் சிம்மராசியில் இருக்குது, 3 பாதம் கன்னி ராசியில் இருக்குது. இப்போ கன்னி ராசி என்பது நமக்கு 6ஆம் வீடு, வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட வீடு. செவ்வாய்க்கிழமை ஜூலை 29 நமக்கு இரவு 7:26 வரைக்கும் இந்த உத்தர நட்சத்திரம் இருக்குது. சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் நமக்கு நல்ல பலனை தரக்கூடிய வகையில் இருக்கார். அனைத்து விதமான வேலை, ஒரு உற்பத்தி சார்ந்த தொழில்கள், ஒரு பொருள் சார்ந்த நன்மைகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இப்போ வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பில்டிங் சம்மந்தப்பட்ட தொழில், ரியல் எஸ்டேட்டு, இவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். வளர்ச்சிகள் சிறப்பாக இருக்கும். நைட்டு 7:26க்கு மேலே தான் அஸ்த நட்சத்திரம் தொடங்குது. அதனால் மருத்துவத்துறையில் இருக்கவங்க, உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கவங்க, அனைத்து விதமான ஒரு அமைப்பில் இருக்கவங்களுக்கும் சிறப்பை கொடுக்கிறது. மறுநாள் ஜூலை 30 புதன்கிழமை இந்த அஸ்த நட்சத்திரத்தை பலனாக எடுத்துக்கலாம். அஸ்தம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம். நமக்கு 2ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் தான் சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கிறது. அதனால் வேலை வாய்ப்புக்கும் பணவரவுக்கும் உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். மெயினாக ஹோட்டல் நடத்துகிறவங்க, ரெஸ்டாரண்ட் நடத்துகிறவங்க, ரிசார்ட் நடத்துகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். அதே போல் சந்திரன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கும் இன்றைக்கி ஒரு முக்கியமான திருப்புமுனை நாளாக இருக்கும். மறுநாள் ஜூலை 31 வியாழக்கிழமை. இது சித்திரை நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். 2 பாதம் கன்னி ராசியில் இருக்குது, 2 பாதம் நமக்கு துலா ராசியில் இருக்குது. செவ்வாய் கிரகம் வலுவாக நமக்கு கன்னியில் இருக்கார். அதனால் பலமாக இருக்கும். இப்போ காவல்துறையில் வேலை பார்க்குறோம், மருத்துவத்துறையில் வேலை பார்க்குறோம், அல்லது பில்டிங் மெட்டீரியல்ஸ் விற்கிறோம், ட்ரேடிங் பண்ணுறோம், ரியல் எஸ்டேட் பண்ணுறோம், விவசாயம் பண்ணுறோம்,
கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த பயன்பாடுகள், கருவிகள், ஸ்பேர் பார்ட்ஸு, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். எதிர்பார்த்த வகையில் பண உதவிகள் கிடைக்கும், கடனும் கிடைக்கும். நல்ல அமைப்பில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. நமக்கு பண வரவு பூமி சார்ந்து வரும், அதே மாதிரி கருவிகள் சார்ந்து வரும், நம்ம செய்கிற தொழில் சார்ந்து வரும். ஏனென்றால் செவ்வாய் நம்ம லக்னாதிபதி, அவருடைய நட்சத்திரம். மெயினாக பார்த்திங்கன்னா ஜவுளி கடை இது மாதிரி நடத்துகிறவங்களுக்கு, உணவு உடை உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பை கொடுக்கும். மறுநாள் கரெக்டாக ஆகஸ்ட் 1 வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரம். அப்போ நமக்கு சந்திரன் 7ஆம் வீட்டில் துலா ராசியில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் வந்துடுறாரு. ராகு 3ஆம் இடத்துல தைரிய ஸ்தானத்தில் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதாவது 12ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். குரு தைரிய ஸ்தானத்தில் இருக்கார். ஸோ இந்த ராகுனுடைய நட்சத்திரம் இருக்கிறது தைரியஸ்தானம், அங்கே குரு இருக்கார். அதனால் நம்ம செய்கிற ஒரு புது செயல் திட்டங்கள் எல்லாம் நமக்கு மன திருப்தியாக லாபமாக வரணும் அப்படின்னா இந்த குருவும் ராகுவும் நம்மளுக்கு நல்லவங்களாக இருக்கணும். நம்ம ஏற்கனவே பதிவுகள் பண்ணியிருக்கோம், குரு ராகு சார பரிவர்த்தனை, அந்த வீடியோக்களையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு குருவனுடைய ராகுனுடைய திசாபுத்தி அந்தரங்கள் நடந்தால் இது கண்டிப்பாக பலன் கொடுக்கும். அதனால் கம்யூனிகேஷன் லைனில் இருக்கவங்களுக்கு திருப்தியான நாளாக இருக்கும். மன வாழ்க்கை சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு இன்றைக்கி நல்லா இருக்கும், சாதகமாக இருக்கும். திருமணம் நிச்சயமாகிறது, முடிவாகிறதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். உறவுகள் பலமாக நன்றாக இருக்கும். நமக்கு ஒரு மன திருப்தி ஏற்படக்கூடிய நாளாக இது இருக்கும். அதனால் இந்த 1 சுவாதி நட்சத்திரம் முழுக்கவே இருக்கிறதுனால நமக்கு ராகுனுடைய அமைப்புகள் அப்படின்றது பல்காக எதையும் டிரான்சாக்ஷன் பண்ணுறது, ப்ராஜெக்ட் பண்ணுறது, கமிஷன் வகையில் பண்ணுறது, ஸ்மார்ட் ஒர்க்கு, இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும். அந்த வகையில் இது மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இந்த மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் இந்த 7 நாட்களில் நமக்கு என்ன ஒரு இதுன்னா, கேது 5ஆம் இடத்துல இருக்கிறது சில குழப்பங்களை பண்ணிகிட்ருக்கும். ஏன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் கேது இருக்கிறதுனால அது நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கணும், மன தெளிவை கொடுக்கணும். இதே ஆன்மீகத்தில் போனால், தியானம் ஜபம்னு போனால் அது நல்லது பண்ணும். பொருளாதாரத்துக்கு போனீங்கன்னா நல்லதை கெட்டதாக காட்டும், கெட்டது நல்லதாக காட்டும். ஒரு மாதிரி அது ஒரு மேஜிக் பண்ணிக்கிட்டே இருக்கும் கேது கிரகம். அதனால் கேது திசாபுத்தி நடக்கிறவங்க கொஞ்சம் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த 7 நாட் பலனும் உங்களுக்கு சிறப்பை தருகின்றன என்று கூறி நிறைவு செய்கிறேன். என்னுடைய வெப்சைட்டு வெற்றிஜோதிடம்.comல போய் ஆப் டவுன்லோடு பண்ணிக்கோங்க, என்னுடைய பதிவுகளை பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.